அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈத் vlog. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு 30 நோம்பு கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு. இருந்தாலும் பசங்க எல்லாம் பொறையை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. அதோடு தான் நாங்கள் மாடிக்கு போய் பொறையை பார்த்துட்டு இருந்தோம். பெருநாள் அப்படின்னாலே பூ வைக்காமல் கண்டிப்பாக நம்மளால் இருக்க முடியாது. அதோட கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பூ கட்டிகிட்டு இருந்தோம் நானும் எங்கள் அம்மாவும். அப்புறம் நைட்டே ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. மார்னிங் எந்திரிச்சு அந்த டைமில் எடுத்து வச்சிட்ருக்க முடியாதுன்னு நைட்டே எல்லாத்தையும் எடுத்து திங்ஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. நானும் என்னோடய சிஸ்டருமே மெஹந்தி வெனஸ்டேவே நாங்கள் விட்டுட்டோம். அதோட ஸ்டைன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே ஆர்கானிக் ஹென்னா தான் விட்டுருந்தோம். என்னுடைய சிஸ்டர்லாம் சாக்லேட் வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாளைக்கு பெருநாள் அப்படிங்கிறதுனால. அப்புறம் நானும் என்னோடய சிஸ்டரும் கொஞ்ச நேரம் லேப்டாப் பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தோம். அதிலே டைம் போயிடுச்சு. டைம் ஆகிடுச்சி. அதனால் டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாருமே டின்னர் சாப்பிட்டுட்ருந்தோம். நான் 5:30 கிட்ட தான் எழுந்திரிச்சேன். எங்களுக்கு பெருநாள் தொழுகை 7 மணிக்கு. அம்மா தான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சுருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே நான் வீடியோ எடுக்கலை. தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் சாப்பிட்ட பாத்திரம் எல்லாம் கிடந்துச்சு. அப்புறம் அதையும் கழுவி வச்சாச்சு. அப்புறம் எல்லா ஒர்க் முடித்ததுக்கப்புறம் நானும் என்னுடைய சிஸ்டரும் மாடிக்கு போய் ஃபோட்டோ கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோ எடுத்ததுலே டைம் ஆகிடுச்சு. 11:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சம் பாட்டி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தால்ச்சா போடுறதுக்காக காய்கறி எல்லாம் அரைச்சி கொடுத்துட்ருந்தாங்க. அம்மா தான் லஞ்ச் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் ஈத் அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கீ ரைஸ், அப்புறம் அம்மா தால்ச்சா வச்சுருந்தாங்க. அப்புறம் மட்டன் கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க. இதுதான் ஈத் அன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். வேலை செஞ்சிட்ருக்கும் போது டயர்ட்னஸ் தெரியக்கூடாதுங்கிறதுனால டீ போட சொன்னாங்க. அப்புறம் டீ குடிச்சிட்டு எல்லாம் ஒர்க் பார்த்துட்ருந்தாங்க. அப்புறம் அம்மா 1:30க்குள்ளே சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. அப்புறம் அம்மா மட்டன் கிரேவியும் வச்சுருந்தாங்க. 1:30க்குள்ளே லஞ்ச் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் எந்த ரெசிபியுமே ஃபுல் வீடியோ நான் எடுக்கலை. சும்மா கொஞ்சம் தான் நான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோட ரெசிபி வேணும் அப்படின்னா இன்ஷால்லா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் ஃபேமிலியோடு உட்காந்து லஞ்சும் சாப்பிட்டு முடித்தாச்சு. அப்புறம் எல்லா ஒர்க்கையும் முடிச்சதுக்கப்புறம் டைமும் 2:50 ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் லேப்டாப் பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் டைம் போனதே தெரியல. அப்புறம் 7:30 இருக்கும். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. நான் பசங்களோட விளையாடிட்டு இருந்தேன். எங்களுக்கு பெருநாள் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு இன்ஷால்லா கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.